இளைஞர்கள் எவ்வளவு அரசியலற்று போயிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறையை வைத்துத்தான் இந்தியை திணிக்கிற அந்த கொடுஞ்செயலை எதிர்த்து சமர் புரிந்து வெற்றி பெற்றோம். முழுக்க முழுக்க இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள். இந்திய எதிர்ப்பு அறப்போர் என்பது கல்லூரி மாணவர்களை கொண்டு நகர்த்தப்பட்ட ஒரு அரசியல் நடவடிக்கை. இன்னைக்கு ஏன் நம்ம கண் முன்னால் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் அது ஒரு ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், அது ஒரு உரிமைக்கான போராட்டம், ஒரு மாநில உரிமைக்கான போராட்டம், வெறும் பண்பாட்டு நடவடிக்கைக்கான ஒரு போராட்டம் கிடையாது. அது அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்பது மாநில உரிமை அரசியல், மாநில சுயாட்சி அரசியல். அந்த மாநில சுயாட்சிக்கும் கூட இந்தியாவுக்கே வழிகாட்டியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அண்ணா தான் முழங்கினார், கலைஞர் தான் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? நம்ம கண்ணு முன்னால நம்ம தலைமுறையில் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம். அப்போ மாநில உரிமை குறித்த விழிப்புணர்வு, டெல்லி ஆதிக்கம் குறித்த விழிப்புணர்வு, சமூக நீதி குறித்த விழிப்புணர்வு, கல்வியில் மேம்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு, சாதி மத சகதியில் சிக்கிவிடக் கூடாது என்கிற விழிப்புணர்வு, மொழி உரிமை விழிப்புணர்வு பெற்றிருக்கிற ஒரு மாநிலத்தில் இதையெல்லாம் இளையோரை கொண்டு நாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் என்கிற அந்த வரலாற்று தடத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் அற்ப சினிமா கவர்ச்சியில் சிக்கி கிடக்கிறார்கள் என்பதும், அப்படி ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக போய் பெண்களும் குழந்தைகளுமாக ஒரு 42 பேர் பலியாகிறார்கள் என்பதும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காமல் ஒரு அரசியல் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்டு போனார்கள் என்பதும் தமிழ்நாட்டிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல். இதிலிருந்து இந்த இளைஞர்களை மீட்க வேண்டும் என்றால், இதிலிருந்து நம்முடைய மாணவர்களை மீட்க வேண்டும் என்றால், இந்த நடிக போதையிலிருந்து, இந்த சினிமா கவர்ச்சியிலிருந்து உண்மையான சித்தாந்த அரசியலுக்கு நம்முடைய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்றால், உங்களோடு உரையாட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களிடம் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் பெரியாரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் இந்தியாவை கட்டி காத்திருக்கிற சமூக நீதி அரசியலை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் மாநில சுயாட்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, உங்களிடம் மொழி உரிமையை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இந்த உரையாடல் தான் முக்கியமானது. இந்த உரையாடலை நடத்தாமல் போனால், இந்த உரையாடல் நடக்காமல் போனால், இந்த சினிமா மாயையில் நீங்களும் சிக்கிக்கொள்வீர்கள். எனவே அதிலிருந்து உங்களை விடுபட வைக்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த உரையாடலை நான் பார்க்கிறேன். இதற்காக வேறு வலிமை பொருந்திய ஊடகங்கள் கூட இந்த முயற்சி எடுக்கவில்லை, இது டிபேட் எடுத்திருக்கிறது. அதற்காக டிபேட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.